பார்வையற்றவர்களுக்காக இலவச ஆன்லைன் வகுப்பு கூகுள் ஃபார்ம் பயன்படுத்தி படிவம் மற்றும் வினாத்தாள் உருவாக்கும் பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9840272383. வெல்கம் டு வேல் டெக் தமிழ் யூடியூப் சேனல். வேல் டெக் தமிழ் யூடியூப் சேனல் இணையம் வழியாக பார்வையற்றவர்களுக்கு கூகுள் ஃபார்ம் வடிவமைக்கும் முறைகளை பற்றி இலவச பயிற்சி அளித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் காணவிருக்கும் டுட்டோரியல் கூகுள் ஃபார்ம் வடிவமைக்கும் முறைகள் பற்றிய பார்ட் 2 டுட்டோரியல். பார்ட் 1 டுட்டோரியல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. பார்ட் 1 டுட்டோரியல் முழுவதுமாக பார்த்தவர்களுக்கு மட்டுமே இந்த டுட்டோரியல் நன்கு புரியும். அதனால் பார்ட் 1 டுட்டோரியலை பார்த்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த பார்ட் 2 டுட்டோரியலில் நாம் பார்க்க இருக்கிறது, ஆல்ரெடி எடிட் பண்ண கூகுள் ஃபார்மை பாதியிலே நிறுத்திட்டோன்னா அதை எப்படி கண்டினியூ பண்ணுறது, அதாவது அந்த ஃபைல் எங்கே இருக்கும், எப்படி தேடி எடுக்கிறது, தேடி எடுத்த அந்த கூகுள் ஃபார்மில் ஷார்ட் ஆன்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் சூஸ் கொஸ்டின் எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ், வேல் டெக் தமிழ். கூகுள் குரோம் என்ற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். Google Chrome app. Press right to switch preview 1 of 3. New tab Google Chrome. Address and search bar edit as autocomplete Control plus L blank. Alt D கொடுத்து drive.google.com என்பதை டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். டிரைவ் ஓப்பன் ஆகும். drive.google.com selected instead. My drive Google Chrome. My drive Google Drive document main landmark. டேப் கொடுத்துக்கிட்டே வரேன். Mark drive link drive. Search landmark table. Search collapsed. Search options menu button sub menu. Clickable support menu button collapsed sub. Settings menu button collapsed sub. Google Apps button collapsed. Google account. vadivelan56@gmail.com button. New menu button collapsed sub menu. இந்த நியூ மெனு சப் மெனு கொலாப்ஸ்ட் பட்டன் வழியாக தான் ஒரு புதிய ஃபார்மை கிரியேட் பண்ணணும். எப்படி என்பதை ஃபர்ஸ்ட் டுட்டோரியலில் பார்த்துக்கோங்க. டேப் கொடுக்குறேன். Toolbar grid view button. View details toggle button not pressed. Navigation landmark. Clickable storage summary. 8.8 by storage link. Main landmark. Quick access region. List. Parvayatra 1 shared Google Forms you created today 1 of 4. குயிக் ஆக்சஸ் என்ற இடத்துல பார்வையற்றோர் என்று சொல்லக்கூடிய இந்த கூகுள் ஃபார்ம் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் விளக்கியிருந்தேன். இந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா டேப் கொடுத்து வரேன். One shared name button. Reverse sort direction button. Table with 24 rows and 1 columns row 2 column 1 9 row 3 blind TDA. இந்த இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்டுது. ஃபோல்டர் சொல்லிச்சு. அதே மாதிரி டேபிள் என்பதையும் சொல்லுது. இந்த இடத்துல தான் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃபோல்டரும் ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாம் ஷோ ஆகும். உங்கள் ட்ரைவ் ஃபோல்டரை வியூ பண்ணுறதுக்கு எது மாதிரி வியூ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நேவிகேஷன் பண்ணணும். நான் டவுன் ஏரோ கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ஃபோல்டராக வரும், அதனால் டவுன் ஏரோ கொடுக்குறேன். Science Google Drive, app files, blind teachers associate, books Google Drive, talks Google, classroom Google Drive folder owned by me, downloads Hindi Google Drive, IT form for CPS and GPF employee Google Drive folder owned by me, music Google Drive, online class Google Drive folder owned by Vel Tech Tamil last modified by Nick, Suyavinapam Google Forms owned by me last modified by me 5 June 2020, Nick Kanti Appeal, Parvayatra 1 Google Forms owned by me last modified by me 1902 size, storage used, 0 bytes Google Forms files are free row. இந்த பார்வையற்றவர் கூகுள் ஃபார்ம் சொல்லுதில்ல, இந்த ஃபைல் தான் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் என்ட்ரு கொடுத்து. Untitled Google Chrome, Parvayatra 1 Google, question title edit multi-line selected Parvayatra Sandik Kumida Paruda. போன டுட்டோரியலில், அதாவது பார்ட் 1 டுட்டோரியலில் பார்வையற்றவர்கள் சந்திக்கும் இடர்பாடுகள் என்ற பேராகிராஃப் டைப் கொஸ்டின் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கொஸ்டின் வாசிக்குது. இப்போது 2 டைப்பான கொஸ்டின் ரெடி பண்ண போகிறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒன்று ஷார்ட் ஆன்சர், அதில் பெயர், மல்டிபிள் சாய்ஸில் பாலினம் ஆண் பெண். இதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது ஷிஃப்ட் டேப் கொடுத்துட்டு போகிறேன். 2 எம்டி கொஸ்டின் ஆட் பண்ணணும், அதனால் ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் போகும். Form title edit multi-line Parvayatra 1 selected. இந்த ஃபார்மோட ஹெட்டிங் வாசித்தது. ஷிஃப்ட் டேப் திரும்ப கொடுக்குறேன். Add section button. Add video button. Add image button. Add title and description button. Import questions button. Add question button. இப்போ ஆட் கொஸ்டின் வந்தாச்சு. இந்த இடத்துல நான் என்டர் கொடுக்குறேன். ஒரு நியூ கொஸ்டின் ஆட் ஆகும்.
இந்த கொஸ்டின் பார்வையற்றவர்கள் சந்திக்கும் இடர்பாடுகள் என்ற கொஸ்டினுக்கும் மேலே ஓப்பன் ஆகும். Question title edit multi-line blank. கொஸ்டின் டைட்டில் எடிட் மல்டிலைன் சொல்லுது. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ஆட் ஆகிடுச்சு. திரும்பவும் ஷிஃப்ட் டேப் கொடுத்துக்கிட்டே வந்து ஆட் கொஸ்டினில் என்டர் கொடுத்துட்டோன்னா இன்னொரு எம்டி கொஸ்டின் உருவாகிடும். இப்போது ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினில் டேப் கொடுத்து வரும்போது டூப்ளிகேட் என்ற பட்டன் இருக்கும். அதில் என்டர் கொடுத்தாலும் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் ஆட் ஆனதில்ல, அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஆட் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் ஆட் கொஸ்டின் என்பதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ கொஸ்டினை உருவாக்க பழகிக்கோங்க. அடுத்தடுத்து டூப்ளிகேட் பண்ணி அதை ரீநேம் பண்ணிக்கலாம். Add image button. Add title and description button. Import questions button. Add question button. ஆட் கொஸ்டின் இருக்குது, என்டர் கொடுக்குறேன். ஒரு நியூ கொஸ்டின் உருவாகிடும். Question title edit multi-line blank. ஆட் கொஸ்டின் பயன்படுத்தி 2 கொஸ்டின் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கர்சர் நிற்கும், அதாவது பார்வையற்றோர் என்ற ஹெட்டிங் இருக்கும், அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கும். இந்த இடத்துல பெயர்னு டைப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் கொடுக்குறேன். பெயர் டைப் பண்ணிட்டேன். டேப் கொடுக்குறேன். Add inline image button. Question types list collapsed. Short answer question type 1 of 11. எப்பொழுதுமே ஆன்சர் டைப்பில் மல்டி சூஸ் என்பது தான் செலக்ட் ஆகிருக்கும். நம்ம பெயர் டைப் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷார்ட் ஆன்சராக மாறிடுச்சு. டேப் கொடுக்குறேன். Duplicate item button. Delete item button. Required checkbox not checked. Checked. டேப் கொடுத்துட்டு வரும்பொழுது டூப்ளிகேட் டெலீட் வந்தது. அடுத்து ரெக்கவர் இருக்குது. ஸ்பேஸ் பார் கொடுத்து ரெக்கவர் ஆன் பண்ணிக்கிறேன். டேப் கொடுத்துட்டே வரேன். ரெண்டாவது கொஸ்டின் டைட்டில் எடிட் என்று சொல்கிற வரையிலும் More options menu button collapsed submenu. Question title edit multi-line blank. கொஸ்டின் டைட்டில் சொல்லிச்சு. இந்த இடத்துல பாலினம் என்பதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பாலினம் பேஸ்ட் பண்ணிட்டேன். டேப் கொடுத்து வரேன். Image button. Question types list collapsed. Multiple choice question type 3 of 11. கொஸ்டின் டைப்பு மல்டிபிள் சூஸ் தான் இருக்குது. டேப் கொடுத்து Question வரேன். options list. Option value edit selected option 1. இந்த இடத்துல ரேடியோ பட்டனாக மாறி இருக்கும். ஆப்ஷன் 1ன்னு இருக்குது. இந்த இடத்துல ஆன் என்பதை டைப் பண்ணிக்கிறேன். Tamil R in blank. ஆன் டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்து வரேன். Add image to option button. Add option edit blank. ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டனில், அதாவது ஆன் டைப் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஆப்ஷன் 1 சொல்லிச்சு. இந்த இடத்துல ஆட் ஆப்ஷன் எடிட் சொல்லும். இந்த இடத்துல பென் டைப் பண்ணிக்கிறேன். In blank. பென் டைப் பண்ணிட்டேன். டேப் கொடுத்து Add வரேன். image to option button. Remove option button. Add option edit blank. பாலினம் என்ற கொஸ்டினுக்கு ஆன் பென் 2 தான் டைப் பண்ணோம். 3வது டைப் பண்ண வேண்டியதில் ஆட் ஆப்ஷன் இருக்கும். எதுவுமே அதில் டைப் பண்ண வேண்டியதில்லை. டேப் கொடுத்து வரேன். Duplicate item button. Delete item button. Required checkbox not checked. டேப் கொடுத்து வரும்பொழுது ரெக்கவர் ஃபீல்டு இருக்குது. அந்த இடத்துல ஸ்பேஸ் பார் கொடுத்து அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஷார்ட் ஆன்சர் மல்டிபிள் சூஸ் 2 கொஸ்டினும் டைப் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த ஃபார்மை வெளியில் கொண்டு வர வேண்டியது தான். அதாவது இமெயில் அனுப்பலாம், லிங்க் எடுக்கலாம். இது எப்படி எடுக்கிறது என்பதை பார்ட் 1 டுட்டோரியலில் விரிவாகவே சொல்லியிருக்கேன். அந்த டுட்டோரியலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் ஃபார்ம் பார்ட் 1 டுட்டோரியல்லையும் பார்ட் 2 டுட்டோரியல்லையும் ஒரே ஃபார்மை தான் எடிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் விரிவான ஆன்சர், ரெண்டாவது டுட்டோரியலில் ஷார்ட் ஆன்சர் மல்டிபிள் சூஸ், ரெண்டுத்தையும் இணைச்சி அந்த ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள். எப்படி வியூ ஆகுது என்பதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கூகுள் ஃபார்ம் பார்ட் 1 பார்ட் 2 டுட்டோரியலில் மேக்ஸிமம் நான் விரிவாக தான் சொல்லியிருக்கேன். மேலும் ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா வேல் டெக் தமிழ் நடத்தக்கூடிய இலவச கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கோங்க. இந்த எண்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வீடியோவை இதுவரையும் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி முழுவதுமாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள்.